ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான கிறிஸ்பி மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வானலியில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறமா அதில் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாயை வந்து சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஜல்லடை கரண்டி வச்சு தண்ணியே இல்லாமல் வந்து நம்ம வந்து வடித்து எடுத்து இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரோடு சேர்த்து நல்ல மையான பேஸ்ட்டாக, அதாவது முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ மஷ்ரூம் மேரினேட் பண்ணுறதுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, 4ஆக வெட்டிக்கோங்க. பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து என்ன ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சா நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம அடுத்தது வந்து என்ன ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பைண்ட் பண்ணும். அப்போ வந்து நல்லா பைண்ட் பண்ணுறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வெளியே இருக்க அந்த பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மஞ்சள் தூள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு வானலியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும், நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து இந்த மஷ்ரூமை வந்து கோட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பிரெட் க்ரம்ஸில். இப்போ மஷ்ரூம் ஒன்று எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெட் க்ரம்ஸில் வச்சு ஃபுல்லாகவே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஃபுல்லாகவே அந்த மஷ்ரூமை மூடுற மாதிரி. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸோ நல்லா வந்து இதை வந்து நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மஷ்ரூமையும் வந்து இதே மாதிரி வந்து நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ அந்த வானலியில் இந்த மஷ்ரூமை வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, மீடியமாக ஹீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து எல்லா மஷ்ரூமும் இதே மாதிரி கோட் பண்ணி வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும், மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் அப்படி இல்லைனா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தாலே வந்து நம்ம எடுத்துடலாம். மஷ்ரூம் வந்து டக்குன்னு வந்துடும். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் கிறிஸ்பி மஷ்ரூம் ரெசிபியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.